தெரியாமல் பேசிவிட்டேன். இந்தியரிடம் மன்னிப்பு கேட்ட அமெரிக்க யூடியூபர் வாங்கிய அடியப்படி. கர்நாடகாவில் நடைபெறும் சாணம் எரியும் நிகழ்ச்சி தொடர்பாக சர்ச்சைக்குரிய வீடியோவை வெளியிட்ட அமெரிக்க யூடியூபரை இந்தியர்கள் சேர்ந்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். இந்தியர்களை காயப்படுத்தும் நோக்கம் இல்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். இருப்பினும் அதில் அவர் இன்னொரு சர்ச்சை கருத்தையும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை சுற்றி பார்க்க வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இருப்பினும் அதில் சிலர் வேண்டுமென்றே இந்தியா குறித்து மோசமான வீடியோக்கள் அல்லது போட்டோக்களை போட்டு லைக்ஸ் மற்றும் வியூஸ்களை பெற முயற்சிக்கின்றனர். இதற்காக அவர்கள் பல சர்ச்சை கருத்துக்களையும் சொல்கிறார்கள். அப்படி இந்தியாவுக்கு சுற்றி பார்க்க வந்தவர் தான் அமெரிக்க யூடியூபர் டைலர் ஒலிவேரா. இவர் கடந்த மாதம் கர்நாடகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் நடக்கும் பாரம்பரிய மாட்டு சாணம் வீசும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இருப்பினும் அது தொடர்பாக அவர் சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருந்தார். பாரம்பரிய நிகழ்வு குறித்து அவர் சர்ச்சை கருத்துக்களை கூறியதால் நெட்டிசன்கள் பலரும் அவருக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். அந்த கிராமத்தில் தீபாவளி பண்டிகை முடிவை குறிக்கும் வகையில் நடத்தப்படும் இந்த சடங்கில் டைலரும் கலந்து கொண்டார். அப்போது அவர் சில சர்ச்சையான கருத்துக்களை கூறியிருந்தார். இதனால் நெட்டிசன்கள் பலரும் அவருடைய கருத்துக்களை இனவெறி ரீதியாக இருப்பதாக விமர்சித்தனர். இந்த சூழலில்தான் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த டைலர், சாணம் எரியும் திருவிழாவை படமாக்குவதால் மட்டும் தன்னை இனவெறி பிடித்தவன் என்று சொல்வதில் நியாயமில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் பல ஆயிரம் இந்தியர்கள் தன்னை அச்சுறுத்தியதாகவும் மிரட்டல் விடுக்கும் மெசேஜ்களை அனுப்பியதாகவும் கூறிய டைலர், இதனால் அந்த குறிப்பிட்ட வீடியோவை வெளியிடப் போவதில்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில் மேலும், நீண்ட யோசனைக்கு பிறகு இந்தியாவில் சாணம் எரியும் திருவிழாவை பற்றி நான் எடுத்த வீடியோவை வெளியிட வேண்டாம் என முடிவெடுத்துள்ளேன். கடந்த 2 வாரங்களாக பல ஆயிரம் இந்தியர்கள் என்னை மிரட்டினார்கள். இந்தியர்கள் எனது வாழ்க்கையில் நரகமாக்கிவிட்டனர். நானும் எனது குடும்பமும் கற்பனை கூட செய்யாத வழிகளில் என்னை தாக்கியுள்ளனர். எனது அழிவை விரும்பும் 1.5 பில்லியன் இந்தியர்களின் ஒருங்கிணைந்த சக்தியை என்னால் தோற்கடிக்க முடியாது. இந்த போரை என்னால் தொடர முடியாது. இந்த விவகாரம் நான் போராட தகுதியானது அல்ல என மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார். மேலும் இந்தியர்களையோ அவர்களின் மதத்தையோ கலாச்சாரத்தையோ புண்படுத்தும் நோக்கம் ஒருபோதும் தனக்கு இல்லை என்றும் இந்த வித்தியாசமான சாணம் எரியும் திருவிழாவை உலகிற்கு காட்டவே விரும்பியதாகவும் தெரிவித்துள்ளார்.